வந்து மொபைல் இஸ்யூக்கு அப்புறம் வந்து ஸ்கீமா மார்க்கப் பார்க்கணும் பார்த்தீங்களா? ஆமா சார். சரி, ஓகே. ஸ்கீமா மார்க்கப்னா என்னன்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா? அதான் நமக்கு சர்ச் இன்ஜினுக்கு புரியுற மாதிரி நம்ம கண்டென்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி. ஓகே. ஸ்கீமா மார்க்கப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். சரிங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூசர்ஸுக்கு வந்து செர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வந்து நம்மளுடைய மெசேஜை வந்து ஷோ பண்ணுறதுக்காக ஸ்கீமா மார்க்கப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இப்போ பெஸ்ட் வெப் டிசைனிங் கம்பெனி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சரிங்களா? நான் சர்ச் பண்ணும்போது செல்ஃப் ரிசல்ட் பேஜ் வந்துட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஒன்று வருதுங்களா? இந்த ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த சர்ச் ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ பேஜ் மாதிரி வருதுங்களா? இந்த ரிசல்ட்டுக்கு கீழே பாருங்க எஃப்ஏக்யூ பேஜ் மாதிரி வருதா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்க, இவங்களும் பாருங்க ஸ்டாரும் வச்சுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து எஃப்ஏக்யூ பேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? பட் மற்ற பேஜஸ்ல வரல, சில பேருக்கு மட்டும் தான் வருது. கரெக்டுங்களா? தென் வந்து செல்ஃப் ரிசல்ட் பேஜஸ்க்கு இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இந்த quora.com-குள்ள பாருங்க, ரிசல்ட் பேஜ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குதுங்களா? அவங்க வெப்சைட்டோட சைட் இல்ல, இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் வருது, மற்றவங்களுக்கு யாரும் வராது. ஓகே ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட்டடா ஐ திங்க் ஒரு 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 குரூப்பா இல்லாம ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடா நம்ம ஷோ ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷோ பண்ணலாம். எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்னா யூசிங் தி ஸ்கீமா மார்க்கப். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? அந்த டைப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம எது செட் ஆகுமோ அந்த மாதிரி பேஜஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்கீமா மார்க்கப்பை யூஸ் பண்ணி அதை ஷோ பண்ண வைக்கலாம். ஓகே, யார் வேணா எந்த வேணா ஷோ பண்ணலாமா சார் கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு செஷன் டைப்ஸ் மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? இது எப்படி வந்து நம்ம ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கீமா மார்க்கப் ஜென்ரேட்டர் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் technicalesico.com வந்து ஸ்கீமா மார்க்கப் ஜென்ரேட் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் ஸ்கீமாஸ்? சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்கீமாஸ் இருக்குது. சரிங்களா? இதில் நமக்கு என்ன டைப்ஸ் தேவைப்படுதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஆர்டிகல்ஸ் பேஜஸ் அந்த மாதிரி யாரும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆர்டிகல்ஸ் பேஜஸ் வச்சிருப்பாங்க, பிளாக்ஸ் எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க சூஸ் பண்ணுவாங்க. பிரெட் கிரம்ஸ். ஸோ பிரெட் கிரம்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ மேல இடத்துல ஷோ ஆகல, இது வந்து டெஸ்டினேஷன்ஸ் காட்டுறாங்களா, இதுதான் பிரெட் கிரம்ஸ். சரிங்களா? இதை நான் வெளியே ஷோ பண்ண போறேன், இது பிரெட் கிரம் யூஸ் பண்ணலாம். ஈவெண்ட், இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு புக் மை ஷோ எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, வெனஸ்டே துணிவு 18 பாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டை ஷோ பண்ணுறாங்களா? ஸோ ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸோடைய இதை வந்து நம்ம வெளியே ஷோ பண்ணுறதுக்கு ஈவெண்ட்ஸோடைய ஸ்கீம். எஃப்ஏக்யூ பேஜ்
ஆல்ரெடி ஷோ பண்ணேன். FAQ பேஜ் எப்படி ஷோ ஆமா. பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ம். ஹவ் டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, FAQ பேஜ் ஸ்கீமா தான். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. ம். ஜாப் போஸ்டிங். ஆ இது பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் போஸ்ட் லொகேஷனோட காட்டுறாங்களா? ஆமா சார். ஸோ இது வந்து என்ன மாரின்னா, ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் இந்த மாரி காட்டுறாங்க. சரிங்களா? ம். தென் வந்து லோக்கல் பிசினஸஸ். லோக்கல் பிசினஸ் எல்லாரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் பிசினஸ்ஸு, ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ஸ் நம்ம ஷோ பண்றோம் இல்லையா? அத பத்தி ஆப்ஷன்ஸு. பெர்சன் ம். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் வந்து ரிவ்யூ குடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ, அப்படிங்கிறத இங்க இதுல ஷோ பண்ண முடியும். ப்ராடக்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ். 1, 2, 3, 4 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரேட்டிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ரெசிபி நம்ம குக்கிங் சேனல்ஸ் வச்சிருக்கோம், குக்கிங் வெப்சைட்ஸ் வச்சிருக்கோமோ, அதை இது யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் நீங்க வெளிய ஷோ பண்ற இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி இல்ல நான் எதுவுமே இல்ல சார் வெப்சைட்ஸ வச்சு நான் சாதாரணமா ஸ்டார் ஷோ பண்ணோம்னா, சாதாரண வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் நமக்கு என்ன மாதிரி இது தேவைப்படுதுங்களோ, அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம போடலாம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆர்கனைசேஷன் நான் சூஸ் பண்ணுறேன். அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை காப்பி பண்ணி நம்ம எந்த பேஜில் வேணுமோ அந்த பேஜுக்கு ஹெட்டருக்குள்ள நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? குட். இது வந்து என்ன டைப் ஆஃப் காமா இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜேசன் எல்டி பிளஸ் ஜேசன் ஸ்கீமா தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி ஸ்கீமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீமா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜேசன் ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஜேசன் எல்டி ஸ்கீமா ஸ்ட்ரக்சர். இதை பத்தி இன்னும் நான் டீப்பா படிச்சுக்கணும், நான் இன்னும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து வெப்சைட் இருக்கு. schema.org இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா மார்க்கெட் பேக்கேஜோடைய மைக்ரோ டேட்டாஸ். சரிங்களா? இதில் நிறைய அங்கே நம்ம பார்த்தது வந்து கம்மியாக தான் பார்த்துருப்போம். அதை விட அதிகமான ஸ்கீமா மார்க்கெட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியஸ்ட் லாங்குவேஜஸ் நம்ம வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணதுன்னா இப்படி தான் ஜென்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஆனா இப்போ இதை பேஸ் பண்ணி ரேங்கிங் அந்த மாதிரிலாம் இருக்காது சார். ரேங்கிங்ஸ் இதுக்கு சம்பந்தம் ஜஸ்ட் வந்து இதோடைய கிளிக் த்ரூ ரேட் நம்ம மக்கள் பார்க்கும்போது கிளிக் த்ரூ ரேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சுன்னு வேகமாக கிளிக் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கீமா மார்க்கெட்ஸை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க பர்சன் வச்சுக்கோங்களேன். இங்கே நான் என்னோட நேம் கொடுத்தா என்னோட நேம் இங்கே டைப் ஆகுதுங்களா? நான் என்ன பேஜுக்கு எனக்கு வந்து ரிவ்யூ வேணுங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ என்ன பேஜில் எனக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கோ அந்த லிங்க் நான் இங்கே கொடுக்கணும். சோஷியல் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக்காக என்னென்னதை நான் இங்கே கொடுக்க போகிறேன். கம்பெனி நேம் நான் கொடுக்கணும். இது வந்து ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் பார்த்தோம்னா நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதை வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் எந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ ப்ராடக்ட் ரேட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமு, யார் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், நேமு, அதோடைய பிராண்ட் நேமு, அதோடைய ரிவ்யூ, ஸோ நான் ஆஃபர் ஒன்று ஷோ பண்ணுறேன், அதோட ப்ரைஸோடைய என்ன கரன்சி, அது என்ன ப்ரைஸு, அந்த என்ன ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அவைலபிலிட்டி எவ்வளோ வந்து இருக்குதுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டிங்ஸு, ஸோ இப்போ எனக்கு வந்து 10க்கு வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 4.95க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 132 ரிவ்யூஸ் இருக்குன்னு ஷோ பண்ணுறோம். ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4.9 இருக்குது. லோயஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 போடுற வேல்யூஸ் தானா சார் ரேட்டிங்னா? இப்போ அது எங்கெண்டோனா இப்போ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் பேஸ் பண்ணிலாம் ரேட்டிங் இல்லை, சும்மா நம்மளா அந்த சைட் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்பவுமே இதில் வந்து 4 எதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷோ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமா மார்க்கப். நீங்கள் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து 2500 ரிவ்யூ இருக்குதுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரிவ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். பட் இட் வில் பி டிடெக்டபிள், அதாவது உங்கள் பிராண்டோட நேம் தான் கொடுக்குறீங்க. ஸோ கோர்ஜெட்டுன்னு நம்ம பிராண்ட் நேம் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஸ்கீமா மார்க்கப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறா, ஒரு கூகுளோடைய பாட் தான் வந்து ரீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எனக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியான்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி தான் போட போகிறான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஹானஸ்டாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இல்லை நான் வந்து நான் தப்பாக கொடுக்கணும் அப்படியே வரதான் செய்யும். பட் இட் வில் பி நாட் ரிமைன். சரிங்களா? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுல வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் இது ட்ரூத்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்ட வருமா சார்? கண்டிப்பாக வரதான் செய்யும். சரிங்களா? அதனால ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமிங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ஸ் ரேட்டிங்ஸ் நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உதாரணமாக தெரியும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீமா மார்க்கப் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதை வந்து செக் பண்ணி பாருங்க, இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க ஸ்கீமா மார்க்கப் சார். ஸோ இதை வந்து இப்போ எல்லாருமே வந்து அது வேணுங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களோட ஸ்க்ரீன் எனக்கு ஷோ பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டொமைன் அண்ட் வெப்சைட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம படித்தது எல்லாமே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆன்-பேஜ் செக்டார்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி சார் செக் பண்ணி பார்க்குறது? இதெல்லாம் எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக எப்படி செக் பண்ணி பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? டூ ஃபாலோ எப்படி இருக்கணும், நோ ஃபாலோ எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு விஷயம் ஷோ பண்ணணும் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML டேக்ஸை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நோ ஃபாலோ டூ ஃபாலோனா சொல்லிட்டு எப்படி செக் பண்ணியிருக்கோம். XML சைட் மேப் என்ன, ரோபோட்டா டெக்ஸ்ட்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் தனித்தனியாக. இப்போ இது எல்லாமே ஒரு வெப்சைட்ல நம்ம இருக்குதா அப்படிங்கறத நம்ம ஆடிஷன் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? மெயின் கோல் நம்மளுடைய இப்ப லாஸ்டா இப்ப இதை பார்க்க போறதா மெயின் கோல் நமக்கு. சரிங்களா? ஸோ உங்களோட கூகுள்ல வந்து வெப்சைட் ஆடிட் போடுங்க.
வெப்சைட் ஆடிஷன் ரிப்போர்ட். ஆடிட்டர் சார், ஆடிஷன் சார். கொடுங்க, அப்படி வெப்சைட் ஆடிட் கொடுங்க. கீழே வாங்க. மேல SEO ஆப்டிமம்னு ஒரு ஆப்ஷன் ஷோ, அதை கீழே வாங்க. ஸோ இதுல நிறைய டூல்ஸ் இருக்குங்க, சரிங்களா? எல்லா டூலுமே நீங்க யூஸ் பண்ணலாம், சரிங்களா? எல்லா டூல்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணுவோம், அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2-3 டூல் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, சரிங்களா? SEO ஆப்டிமம் டூல், ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து ஒரு வெப்சைட்டை போடுங்க. hourglassIT.com கொடுங்க. hourglass சார், HOUR. இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போடுங்க, எதனால போடலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தனியாக வச்சுருக்கீங்க? நீங்கள் ரெடி பண்ண வெப்சைட் தான்? இல்லை, நான் எனக்கு ஒரு 7 years மேலே கேப்சர், அதனால நான் எதுவும் லிங்க்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை வேற எதாவது போட வேணாம். hourglassIT, HOUR GLASS, hourglassIT. இது சின்ன பிசினஸ் நம்ம ரெடி பண்ண ஒரு வெப்சைட் தான், வேற ஒன்றும், சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம், இந்த hourglass இந்த இப்போ நம்ம போடக்கூடிய URL பேஜ் வந்து சிங்கிள் டொமைனுக்கு தான் நம்ம கொடுக்குறீங்க, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பேஜ் தனித்தனியாக தான் நீங்கள் ஆடிட் பண்ண முடியும், சரிங்களா? மொத்தமாக நீங்கள் ஆடிட் பண்ண முடியாது, சரிங்களா? தனித்தனியாக பேஜ் ஆடிட் பண்ணால் தான் ஒவ்வொரு பேஜஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும், சரிங்களா? இப்போ அந்த ஆடிஷன் ரிப்போர்ட் போங்க. ஸோ ஆடிட் ரிசல்ட் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ பி வந்துருக்கு. ஆன் பேஜில் எப்படி இருக்கும், லிங்க்ஸ் எப்படி இருக்குது, யூசபிலிட்டி எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஆடிட் ரிப்போர்ட் வந்துருக்குங்களா? ஓகே, கீழே வாங்க. இதை வந்து நம்ம எப்படிங்க ப்ளஸ்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வந்து அவங்க சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீழே மொத்தமாக பார்த்துலாம். கீழே வாங்க. இந்த ஸ்டாப் ஷேரிங் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹைட் பண்ணுங்க. கீழே வாங்க. ஆன் பேஜ் ரிசல்ட் வந்துட்டோமா? கீழே வாங்க. டைட்டில் டேக் டைட்டில் டேக் காட்டுதுங்களா? ஸோ இதை நம்ம நிறைய பார்க்கணும். டைட்டில் டேக் தான் எப்படி இருக்கணும், அதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 to 160 கேட்டகரிஸ்குள்ள தான் இருக்கணும். இவங்க அதிகமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் கிராஸ் மார்க் காட்டுது. இப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும், கரெக்டாக? இப்போ டெசிஷன் எடுக்க முடியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு டைட்டில்னா என்ன, டெஸ்கிரிப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட டெசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம டைட்டில் மாற்றணும், டெஸ்கிரிப்ஷனை மாற்றணும், சரிங்களா? ஸோ அதனால தான் கிராஸ் மார்க் காட்டுது. டெஸ்கிரிப்ஷனோட கேரக்டரிஸ்டிக் வந்து 160 கேரக்டரிஸ் இருக்கணும், டைட்டில் டேக் வந்து 70 கேரக்டரிஸ் தான் இருக்கணும். அப்படின்னா தான் டைட்டில் ஷோ பண்ணுவோம், இல்லைன்னா அவனோட டைட்டிலே ஷோ பண்ண மாட்டான் உங்களுக்கு. அவனுடைய புரிதலில் வந்து அவனுக்கு என்ன டைட்டில் ஷோ பண்ணணுமோ அதை ஷோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கீழே SCRP ரிவ்யூன்னு போட்டிருக்கானா, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பெரிய டைட்டில் கொடுத்தா, நான் சொன்னேன்னா அவனா ஒரு டைட்டில் ஷோ பண்ணுவான்னு சொல்லிட்டு, இப்போ அவனா ஒரு டைட்டில் ஷோ பண்ணுறானா, அவனோட டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணுறானா. SCRP ரிவ்யூனா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து எப்படி வந்து கூகுளில் ஷோ ஆகும் அப்படிங்கிறதான் ஷோ பண்ணுறான், சரிங்களா? ஓகேங்களா? கீழே வாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பேஜில் வந்து H1 ஹெட்டர் டேக் யூசேஜ்னு கேட்டானா, எப்பவுமே H1 டேக் இல்லாமல் ஒரு பேஜ் இருக்கவே கூடாது, சரிங்களா? ஏன்னா H1 டேக் ஒரு பேஜ் இருந்தால் மட்டும்தான் அதோட அப்டேட் பண்ண முடியும். H1 டேக்ல நம்ம என்ன ஹெட்டிங் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அந்த பேஜே வந்து ரன் பண்ணுறோம். அந்த பேஜே வந்து அந்த பேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த H1 டேக்கை வச்சு தான் அவன் புரிஞ்சுக்குவான், சரிங்களா? அந்த கூகுள் வந்து பாட் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால H1 டேக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது நமக்கு வந்து இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குதுனால தான் டிக் மார்க் காட்டுறாங்க. H2ல வந்து H6 வரைக்கும் ஒரு பேஜில் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க, சரிங்களா? H2 டேக், H3 டேக் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முன்னுரை கொடுப்போம்,
ஒரு முடிவுரை கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கன்க்ளூஷன்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். நடுவில் ஹெட்டிங்ஸ் கொடுப்போம், சப் ஹெட்டிங்ஸு, அதுக்கு ஒரு சப் ஹெட்டிங்ஸ். நம்ம ஒரு எஸ்ஏ பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னா அப்படிதான் எழுதுவோம் கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு வெப்சைட்டும் ஒரு H1 டேக் இருக்கணும், அதோடைய சப் ஹெட்டிங்ஸு, அதோட சப் ஹெட்டிங்ஸு, ஃபுல் சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்து கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான மெத்தடாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, எந்த லெவலில் ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் H5 H6 யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கீழே கீவேர்ட் கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன மாதிரி ஒரு பேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கீவேர்ட்ஸ் எவ்வளோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஒரு கண்டென்ட்ல எவ்வளோ கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா 2% ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே மாதிரி கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரே கீவேர்டை 2 டைம் தான் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் கீவேர்ட்ஸை 4 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? percentage ஆஃப் கீவேர்ட்ஸ் இன் a paragraph ஆர் இன் வெப்சைட் உடைய கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனா இது எல்லாமே வந்து சிங்கிள் வேர்டா தான் சார் இருக்கு. நம்ம இப்ப கீவேர்ட்னாலே நமக்கு வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பாட் தான், இது ஒரு கம்பெனி. இவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை ஷோ பண்றான். சரிங்களா? பட் இதை நம்ம அப்படியே தேவையில்லை. நான் சொல்லி கொடுத்தது வந்து கீவேர்ட் ரிசர்ச் எப்படி இருக்கணுங்கிறது அது டிஃபரன்சியேஷன். கரெக்டுங்களா? அது வேற, இது வேற. இதை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இதில் நம்ம மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குது, நம்ம வந்து மேனுவலா செக் பண்ணாம அதை வந்து நம்ம வந்து ஒரு பாட் மூலியமா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறோம். சரிங்களா? நீங்க சொன்னீங்களா சார் 2% ஆஃப் கீவேர்ட்ஸ் கண்டென்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்ன்றது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கீழே வாங்க. அதாவது இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஏன்னா நீங்கள் கண்டென்ட் எப்படிங்க ஒன்றும் கண்டென்ட் ரைட்டர்ஸை வந்து எழுத போகிறீங்க. நீங்கள் அதில் செக் பண்ணி தான் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேர்ட்ஸை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் ஒரு பேஜ் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 344 தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் பாஸ் மார்க் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் இமேஜ் ஆட்ரிபியூஷன் நம்ம அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஆல்டர்னேட்டிவ் ஒரு இமேஜ் வரலன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வரும். வெரி குட். ஸோ நம்ம அந்த இமேஜில் வந்து இருக்கிற பேஜஸ்ல எல்லா இடத்துலையுமே இமேஜ் ஆல்டர்னேட்டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி காட்டுறாங்க. யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஓகேவா? தென் கனானிக்கல் டேக்குங்க. கனானிக்கல் டேக் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ மேலே ஷோ பண்ணக்கூடிய வெப்சைட் தான் இங்கே கீழேயும் ஷோ பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுறோம். கரெக்டாக ஷோ பண்ணுறாங்க. ஓகே, கீழே வாங்க. நான் இண்டெக்ஸ் டேக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பேஜ் நீங்கள் போட்டுறீங்க, அந்த பேஜ் வந்து நான் இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த டேக், நான் இண்டெக்ஸ் டேக்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகாது. அதாவது சர்ச் இன்ஜின் பேஜ் வந்து ரீட் பண்ணாது. ஸோ அது கொடுத்துருக்கோமா கொடுக்கலையான்னு சொல்லி அவன் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்காம இருக்கோம், அதனால தான் வந்து டிக் மார்க் எடுக்குது. சரிங்களா? ஏன்னா அவளுக்கு கொடுத்துருந்தோம்னா அவங்க இண்டெக்ஸே ஆகாது இல்லையா? அதுதான். தென் எஸ்எஸ்எல் எனேபிள்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்ல வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்எல் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? HTTPS ரீடைரக்ட். ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் எப்படி லோட் பண்ணணும், HTTPS எடுத்துட்டு நீங்கள் லோட் பண்ணாலும் சரி, வெறும் வந்து courgette.com போட்டாலும் சரி, HTTPS போட்டு லோட் பண்ணாலும் சரி, HTTP இல்லாமல் லோட் பண்ணாலும் சரி, எது லோட் பண்ணாலும் courgette.com HTTPS ஓட தான் லோட் ஆகும். கரெக்டுங்களா? அதுதான் HTTPS ரீடைரக்டட் சில்ட்ரன் சர்வீஸ் தான் லோட் ஆகணுமான்னு சொல்லி. பட் இந்த வெப்சைட் வந்து அப்படி லோட் ஆகலை. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி ரீடைரக்ட், அந்த வந்து கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா?
ஸோ ரோபோட் ஷார்ட் டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து வருது பிளாக்டு பை ரோபோட் டெக்ஸ்ட். ஸோ அதை பிளாக்கிங் பேஜஸ் எதுவும் நமக்கு வந்து அது பிளாக் பண்ணியிருக்கோமா இல்லை. சைட் மேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் அவுட் பண்ணுறாங்க. சைட் மேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து அனலிட்டிக்ஸ் டூல். ஸோ கூகுளோட அனலிட்டிக்ஸ் டூல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த அனலிட்டிக்ஸ் டூல் அப்போ உங்களுக்கு வந்து இது இந்த கோடை பற்றி நம்ம ஷோ பண்ணுறோம், சரிங்களா? ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்கீமா படித்தோம் இல்லையா, அதில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறாங்க. நம்ம எதுவுமே இதில் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணலை, சரிங்களா? ஸோ அதாவது ஸ்கீமா ஆனா அது யூஸ் பண்ணனாவுமே ஓகே தானே சார்? அது இல்ல, அது யூஸ் பண்ணணுங்கிறது மேண்டரி கிடையாது. நீங்க யூஸ் பண்ணாம கூட இருக்கு. ஆமா, சரிங்களா? ரேங்கிங்ஸ் ஷோ பண்றாங்க, இதாட்டுங்க. அது கீழே இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒன்று ஆன் பேஜ் மட்டும் தான் பார்க்கணும். இதெல்லாம் ஆஃப் பேஜஸ் அதில் வந்து இதெல்லாம் கட்டுறாங்க, சரிங்களா? இது நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கீழே ஸோ நம்ம மொபைல்ஸில் வந்து எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறாங்க, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜ் ஸ்பீடு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதைத்தான் மறுபடியும் ஷோ பண்ணுறோம், சரிங்களா? கீழே வாங்க. கூகுள் பேஜ் ஸ்பீட் டெஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக பார்த்தா அந்த யூனிட் ஷோ பண்ணி டெஸ்க்டாப்பில் எவ்வளோ ஸ்பீட் இருக்கும், நம்மளுடைய மொபைலில் எவ்வளோ ஸ்பீடு ஷோ பண்ணுறாங்க, சரிங்களா? கீழே வாங்க. இப்போ இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் ஓகேவா சார்? மேலே போங்க. எது ரெட்டில் இருக்குது? இதெல்லாம் வந்து பெயின்ஃபுல் டெஸ்ட். அதாவது இது வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுப்போமே தவிர இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கே தெரியாது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, கரெக்டுங்களா? ஏன்னா இதனுடைய ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS அப்புறம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ஸ் படித்தவங்க தான் அது எல்லாமே படிப்பாங்க. பட் நம்மளுடைய ஒர்க் என்னன்னா, இப்போ ஒரு வண்டி நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம், இந்த வண்டி வந்து ஸ்பீடாக போக மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதை சரி பண்ணக்கூடிய வேலை யாரோட வேலை? மெக்கானிக்ஸோட வேலை தான், கரெக்டா? நமக்கு அதோடைய நாலேஜ் தேவைப்படாது, பட் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் ஷிஃப்ட் மெத்தடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜ்ல இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு போகிறீங்கன்னா அந்த ஷிஃப்டிங் மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறது தான் குமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம், சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் வெப் டிசைனர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்குள்ள தான் வெப் டிசைனர்ஸு, வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம்ஸு, சரிங்களா? PHP எல்லாமே வந்து கீழே வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல். ஏன்னா இது SEO ஆன் பேஜ் எல்லாம் ஆஃப் பேஜ் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அது ஒர்க்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றி மேனேஜ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். பட் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தேவையில்லை. பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஃபெஃபிகான் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல உங்களுக்கு? மேலே வந்து ஒரு லோகோ ஒன்று ஷோ ஆகுதுங்களா? அதை பேர் தான் அது நம்ம ஷோ பண்ணணும். இமெயில் ப்ரைவேசி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில்ஸை டைரெக்டாக நீங்கள் வந்து ஷோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய வந்து ஸ்பேமி இமெயில்ஸை வந்து நிறைய பேர் புட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக இமெயில்ஸ் அப்படி பிளைன் டெக்ஸ்ட்டாக மட்டும் ஷோ பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து நம்ம இமெயில் போடுற மாதிரி போட வேணாம்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதனால நான் அவங்க அப்படி தான் அவனுக்கு வந்து இன்குவரி வரணும்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஸ்கிலாங்க, இதெல்லாம் ஸ்பீட் இன்ஃபோ, இதெல்லாம் நம்ம அதிலே பார்த்துக்கலாம். இந்த டூலில் நம்ம இந்த டூலை பொறுத்தளவுக்கு ஆன் பேஜில் நம்ம சொல்லி கொடுத்த மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா?
ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எரர்ஸ் இருக்குது, HTTP டு யூசேஜஸோட எரர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிராஸ் மார்க்ஸ் செக் பண்ணி சொல்லி நம்ம பார்க்க சொல்லலாம். அதெல்லாம் என்ன எரர் காட்ட சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண சொல்லலாம். ஸோ இமேஜ்லாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோமா, மினிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ண. இது ஒரு இன்டெப்த் ஒரு ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூலை பொறுத்தளவுக்கு. வச்சுக்கலாம். ஸோ மோரலஸ் இவ்வளோ தாங்க. ஆன் பேஜ் நம்ம பார்த்த எல்லாமே நம்ம ஓவர் செக் பண்ணிட்டோம் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ அந்த பேஜ்ல எல்லாமே அவைலபிளாக இருக்குதா இல்லை அவைலபிளாக இல்லையாங்கிறத இப்போ நம்ம போட்டது வந்து ஹோம் பேஜ் தானே சார். இப்போ அந்த பேஜ் தான் அதோட ரிசல்ட் தான் இப்போ காமிக்குது. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் நான் அபௌட் திஸ் தனியா எல்லா பேஜஸையும் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. இந்த டூல் யூஸ் பண்ணலாம், மற்ற டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வெப்சைட் ஆடிஷன் டூல்ஸ் போட்டிங்கன்னா நிறைய டூல்ஸ் வரும். வெப்சைட் ஆடிஷன் டூல்ஸ்னு ஒரு செக் பண்ணுங்க. நான் இன்னொரு டூல் சொல்லிடுறேன், அது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய வெப்சைட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். சரிங்களா? AHR டூல்ஸ் நல்லா இருக்கும். சில டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே வாங்க, எந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்க. கீழே வாங்க. இல்லை சர்ச் ரிசல்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் பேஜ்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? கீழே வாங்க. SEO வெப்சைட் ஆடிட்னு தனியா ஒரு பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. செகண்ட் பேஜ் போவா சார்? ஆமா ஆமா. நெயில் பட்டேல் ஆப் இவங்க ஆடிட் டூல் கொடுத்துருக்காங்க, அது நல்லா தான் இருக்கும். கீழே வாங்க. SEO sitecheckup.com இதுவும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே விஷயத்தை தான் ஷோ பண்ணுவான், பட் இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஒருத்தர் வந்து 20ன்னு சொல்லுவான், ஒருத்தர் 24ன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் 25ன்னு சொல்லுவான். சரிங்களா? இது அவங்களுடைய ரிசல்ட் தான். ஸோ அதனால நீங்க பெரிய விவாதம் பண்ணக்கூடாது. அதை நம்ம ஏதாவது கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுமா சார்? இதை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய வெப் டிசைனர்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்களே வெப்சைட் டிசைனரா இருக்கீங்க, நீங்களே செக் பண்ணி பார்த்து நீங்களே மாத்திக்கணும். சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேஜ் நீங்க செக் பண்ணும் போது ஒரு ஆஃப் பேஜுக்கு நீங்க கீவேர்டு பேசிக் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க ஆன் பேஜ் செக் பண்ணி பாக்குறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு சார் ஆன் பேஜஸ்ல. ஸோ நான் உங்களுக்கு ஆன் பேஜ் சேர்த்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆன் பேஜ் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஆஃப் பேஜ்ல வந்து நம்ம ரிசல்ட்டே கொண்டு வர முடியும் எப்பயுமே. சரிங்களா? உண்மைதான் அது. சரிங்களா? இது போய் சொல்ல முடியாது. ஆன் பேஜ் கரெக்டாக இருந்தால் தான் ஆஃப் பேஜ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ண மேலே வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம நல்லா இருக்கும், அப்பதான் சேல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நீங்க என்னதான் மார்க்கெட் பண்ணாலும் ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா யாரும் வாங்க போறது இல்லை. வாங்கலாம், பட் ஷார்ட் டேர்மா இருக்குமே தவிர லாங் டேர்ம் நம்மளை கொண்டு போக முடியாது. ஸோ எப்பவுமே ஆன் பேஜ் எப்பவுமே பக்காவா வச்சுட்டு அட்லீஸ்ட் 90% ஸ்கோர்ல வந்து நம்ம ஷோ பண்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே நம்ம டார்கெட் பண்றது மூலியமா கண்டிப்பா நம்மளால வந்து ஆஃப் பேஜ்ல சாதிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய டூல்ஸ் வந்து நிறைய சைன்அப்ஸ் கேட்பாங்க. பே பண்ண எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம். சரி, இது SEO டூல் பாக்ஸ் வந்து இது வந்து பே டூல். சரிங்களா? இப்போ நீங்க கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பே பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. டூல்ஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுவே வந்து மோர் தென் எனஃப். தென் வந்து குட்.
நான் இன்னொரு டூல் ஒன்று சொல்லியிருக்கேன். எஸ்சிஓ மினன், எஸ்சிஓ SEOMINON குரோம் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. குரோம் எக்ஸ்டென்ஷன் கீழே வாங்க. குரோம் google.com இருக்கு. அதில் மேலே 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 பாருங்க. chrome.google.com SEO மினன் கொடுத்துருக்காதான். அதை கிளிக் பண்ணுங்க. இது ஒரு குரோம் உடைய பிளகின் சரிங்களா. ஆட் டு குரோம், ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட். நம்ம எல்லா பேஜையும் கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே செக் பண்ண முடியாது நம்ம சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த SEO மினன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பசில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. எங்க சார்? மேல எக்ஸ்டென்ஷன்ல பாருங்க, பக்கத்துல அது பக்கத்துல அதுல SEO என்ன பின் பண்ணுங்க, பின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த SEO என்ன கிளிக் பண்ணுங்க. அனலைஸ் ஆன் பேஜ் SEO இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு ஷோ பண்றானா யூஆர்எல் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம். அப்பாஸ்பெக்டிவ் காட்டினா அப்படின்னா தப்பா கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா. கனானிக்கல் டேக் என்ன இருக்குது அதையும் ஷோ பண்ணிடுறானா. ஆமா, அதுதான் சொல்றேன். 60 கேட்டகரிஸ் தான் இருக்கணும். நீங்க கொடுத்தது வந்து 160 கேட்டகரிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஷோ பண்றோம். இந்த டூல் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு பேஜை பார்த்துட்டு அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற காம்படிட்டர்ஸ் பேஜஸ் அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும் கொண்டு போய் நம்ம பேஜ் அங்கே போய் செக் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஃப்ரீ டூல் சரிங்களா. ஆன் பேஜ் கிளிக் பண்ணுங்க, நான் சொல்றேன். இது சார் ஆன் பேஜ் கீழே வாங்க. இப்போ இதில் H1 H2 டேக் அவர் கம்பெனி நமக்கு எங்கே யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு லைட் சிம்பிள் இருக்கா, சின்ன பல்ப் சிம்பிள் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. அதை உங்களுக்கு காட்டுவாங்க. மேலே உங்களுக்கு அந்த எல்லோ கலர்ல காட்டுறாங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து H1 டேக் எங்கே கொடுத்துருக்காங்க, H2 டேக் எங்கே கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோ ஆல் ஹெட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்ல யூஸ் பண்ண எல்லா ஹெட்டிங்ஸையுமே உங்க ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. ஓகே, பேக் போங்க. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கீழே பாருங்க. ஒரு நிமிஷம் கீழே வாங்க. ஆல்டர்னேட் டெக்ஸ்டோட பேஜஸ்ல வந்து எத்தனை இமேஜஸ் வந்து ஷோ ஆகுது, இமேஜ் வித்தவுட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஷோ பண்றாங்களா. ஆமா சார். ஸோ நம்ம ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்காம அந்த பேஜஸோட இமேஜ்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம மாற்றணும். ஓகேங்களா. பேக் ஹைலைட் ஆல் லிங்க்ஸ். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் என்ன இருக்குது, அவுட்டர்னல் லிங்க்ஸ் என்ன இருக்குது, ஃபாலோ லிங்க் என்ன, நோ ஃபாலோ லிங்க் என்னன்னு இதுலயே நம்மளால ஷோ பண்ண முடியும் சரிங்களா. செக் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா சார்? அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுதான், எல்லாமே இல்ல இல்ல இப்ப நான் இத கிளிக் பண்றேன், ஆனா எனக்கு எங்க எந்தெந்த லிங்க்ன்றது எப்படி தெரியும்? அதாவது பாருங்க, பச்சை கலர்ல ஷோ ஆகுது பாருங்க லெஃப்ட் சைடுல. ஓகே சரிங்க. செக் broken லிங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனா அதை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்குள்ள போகாது. 404 எரர் காட்டுறாங்க. ஓப்பன் லிங்க்ஸ் இன்டர்னல்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்டி லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம தவறுல கொடுத்துருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கீழே வாங்க. ஸோ அந்த 4 டூல் தான் மெயின் டூல். அது கீழே இருக்கிறதெல்லாம் அடிஷ்னலாக இப்போ ஆட் பண்ணது தான் சரிங்களா. லொகேஷன் செக்கர் இதெல்லாம் தேவையில்லை. பட் மேலே இருக்கிற 4 டூலுமே உங்களுக்கு வந்து பக்காவாக யூஸ் பண்ணலாம். கீழே வாங்க.
அவ்வளோதான். இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் எஸ்சிஆர்பி ரிசல்ட் பேஜஸ், லொக்கேஷன் செக்கர், லொக்கேஷன் இதெல்லாம் தேவையில்லை. மேலே இருக்கிற அந்த 3 லிங்கையுமே உங்களுக்கு வந்து பக்காவாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா?